will do great things. இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். Let us go to the word of the Lord even today. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நாம் பார்க்கலாம். Let us look from Isaiah chapter 41 verses 14 to 16. ஏசாயா 41 14 16 வசனங்கள். Isaiah 41 verses 14 to 16. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். Do not fear, worm of Jacob and men of Israel. I will help you, says Jehovah, and your Redeemer, the Holy One of Israel. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். Behold, I will make you a new sharp threshing instrument, a master of teeth. You shall thresh the mountains and beat them small, and shall make the hills like chaff. அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். You shall winnow them, and the wind shall carry them away, and a tempest shall scatter them. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். And you shall rejoice in the Lord, and shall glory in the Holy One of Israel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவர் யாரிடத்திலே பேசுகிறார்? To whom did the Lord speak this? ஆண்டவர் யாக்கோபு அல்லது இஸ்ரவேல் என்கிற ஜனங்களிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். The Lord spoke this to the people of Israel or Jacob. இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்தது போலவே ஒரு சிறிய கூட்டமான ஜனங்கள். As everyone know, these people are a very small crowd of people. மற்ற ராஜ்யங்களை பார்க்கும் பொழுது, மற்ற ஜனக்கூட்டங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் என்பது ஒரு சிறிய கூட்டம். When you compare with other kingdoms or nations, this Israel is a very small multitude of people. இந்த இஸ்ரவேல் என்கிற இந்த தேசம் ஒரு சில 100 ஆண்டுகள் மாத்திரம்தான் பிறந்து ஆகிறது. So this Israel is a nation which was born just only few hundred years ago. இதை ஒரே ஒரு மனிதனை தேவன் அழைத்து ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் மூலமாக, அவனுக்கு பிறந்த ஒரே குழந்தையின் மூலமாக, ஈசாக்கின் மூலமாக ஒரு சந்ததியை தேவன் பெருக பண்ணுகிறார். The Lord called one man named Abraham, and through his one son Isaac, the Lord expanded and brought this descendants. ஏற்கனவே சிறு கூட்டமா இருக்கிற இந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பெயரை சொல்லி அழைக்கிறார் பாருங்க. So unto these people who is already a small crowd, the Lord addresses them using a name. யாக்கோபு என்னும் பூச்சியே, Worm of Jacob. இங்க பூச்சின்ற வார்த்தை தமிழ்ல போட்டிருந்தாலும் ஆங்கிலத்துல பூச்சின்ற வார்த்தைக்கு புழு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Though in Tamil it is mentioned as insect, but English it means worm. இந்த புழுவை போல, ஒரு சின்ன பூச்சியை போல, சிறு கூட்டம் போல இஸ்ரவேல் இருக்கிறது. This Israel is like a small worm or an insect that is very small. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புழுவை போல இருக்கிற இந்த சிறு கூட்டமாகிய இஸ்ரவேலை தேவன் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். The Lord says, I will transform this Israel which is like a small worm. எப்படி மாற்றுவாரா? How he will change it? 15ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 15. போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவேன். I will make you a new sharp threshing instrument, a master of teeth. எப்படி மாற்றுவாரா? How he will change எல்லாம் it? சொல்லுங்க, புதிதான எந்திரமாக, It is a new instrument, கூர்மை உள்ள பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவார். as a sharp an instrument of teeth. பாருங்க, இந்த பல்லு அப்படின்றது நம்ம சரீரத்தில் ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். So when you consider this teeth, it is a big blessing which the Lord has given in our body. நீங்க மெடிக்கலா பார்ப்பீங்களானா, இந்த பற்கள் அப்படின்றது 3 முக்கியமான நோக்கங்களை பற்கள் நிறைவேற்றுகிறது. So medically when you look at this teeth does 3 important functions. முதலாவது, பற்களால் நடக்கிற முதல் காரியம் என்னவென்றால், நாம் சாப்பிடுகிற ஆகாரத்தை சவைத்து சாப்பிடுறதுக்கு அது உதவி செய்கிறது. So the first function of the teeth is it helps us chewing food. நீங்க ஒரு காரியத்தை கடிக்க வேண்டி இருக்கலாம், ஆகாரத்தை வெட்டுற காரியமா இருக்கலாம், அதை பிளக்கிற காரியமா இருக்கலாம்,
அதை நல்லா நசுக்கிற காரியமா இருக்கலாம். இது எல்லாமே பற்கள் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. See, you might be biting a food or cutting a food, tearing food, or you might be crushing and grinding a food. You cannot do without this teeth. குழந்தைகளுக்கு பல் இல்லாததுனால தான் அவங்க சத்தான ஆகாரம் சாப்பிட முடியல. அவங்க பாலையே ஆகாரமா வச்சிருக்காங்க. Since children doesn't have teeth, they are given milk instead of a solid food. ஆனா என்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு பல்லு முளைக்குதோ அன்றைக்கு கெட்டியான ஆகாரத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. But the day the teeth begins to grow in children, they start giving solid food. பற்கள் நம்ம நல்ல வலுவான சத்துள்ள ஆகாரத்தை குடிக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. So this teeth is an important part of a body to take in very solid and very nourishing food. இரண்டாவது பற்கள் எதற்காக மிகவும் முக்கியமாக பெறுகிறது என்று சொன்னா பற்களாலே தான் நாம் தெளிவாக பேச முடிகிறது. So the second basic function of teeth is clear speech or sound. பல்லு இல்லனா என்ன பேசுறாங்கன்னு யாருக்கும் புரியாது. If you don't have teeth, people cannot understand what you're speaking. ஆகவே தான் குழந்தைகளும் சரி அவங்க பேச ஆரம்பிக்கிறது எப்பன்னு சொன்னா பல்லு முளைச்ச பிறகுதான். So that is why even kids or children will start speaking only when they have teeth. அந்த பல்லு இருக்குமானா அவங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கும். If they have teeth, their speech will be very clear. வயதானவங்களுக்கு பல்லு விழுந்துருச்சு வச்சுக்கிடுங்க. So if the old people loses their teeth, சத்தத்தை விட காத்து தான் வெளியும். it will be more air than sound. எதுமே புரியாது. You cannot understand it. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, நமக்கு சீக்கிரமா நடக்க போகுது, வருங்காலத்துல வருது. Many are smiling and that is going to happen in future days for us. இன்றைக்கு பாருங்க மருத்துவத்தின் மூலமாக வயதான பிறகு பல்லு விழுந்துட்டாலும் செயற்கையாக பல்லை பொருத்தி என்ன பண்றாங்க, பேச்சை தெளிவாக மாற்றிடுறாங்க. Today though the old people have lost their teeth, through medical things they get this artificial teeth. அப்ப இரண்டாவது இந்த பல்லினாலே நல்ல பேச முடிகிறது. So number 2, you will have a clear speech and sound through this teeth. மூன்றாவது பல்லின் மூலமாக நடக்கிற மூணாவது பெரிய நன்மை என்னன்னா பல் தான் நம்முடைய முகத்துக்கே அழகை கொடுக்கிறது. And the third basic function of teeth is that it gives charming looks to your face. நம்முடைய முகம், நம்முடைய வாய் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வர்றதுக்கே பல்லு ரொம்ப முக்கியம். So teeth or tooth is very important to bring a structure to our face. நம்முடைய உதடுகளை சப்போர்ட் பண்றதே இந்த பல்லு தான். So teeth actually supports our lips. நம்முடைய கன்னங்கள்லாம் ஒரு வகையாக ஒரு விதமா இருக்கிறதுக்கு உள்ள ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த பல்லு இருக்கிறது. So teeth is a basic foundation to give a good shape to your cheeks. நம்முடைய முகமே அழகாய் தெரிவதற்கு இந்த பல்லு தான். So your face is looking bright and beautiful just because of this teeth. நீங்க வயதானவங்க சில பேர் இந்த பல்லு கட்டாதவங்கள வயசான பாட்டி தாத்தாவை பாத்தீங்கன்னா அவங்க முக ஷேப்பே மாறிடும் பல்லு இல்லாததுனா. See, if you look at these old people who doesn't have teeth, their entire facial structure will be totally lost and different. ஆகவே இந்த பற்கள் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. So therefore this teeth is very important for a man. விசேஷமா மிருகங்களுக்கு பல்லு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. Especially for animals the teeth is very important. விசேஷமா பாருங்க, ரொம்ப அதி பயங்கரமான விஷம் நிறைந்த கொடுமையான மிருகங்களுக்கு அதனுடைய வல்லமையும் சக்தியும் இந்த பல்லுல தான் இருக்கு. Especially when you look at this deadliest, venomous and dangerous creatures of this world, their very power of their life is vested in their teeth. சிங்கங்களை எடுத்துக்கொள்ளுங்க. Look at lions. பாம்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. Consider snakes. முதலை எடுத்துக்கொள்ளுங்க. Consider crocodile. நீங்கள் இந்த சுறா மீன் சொல்றாங்க பாருங்க, பயங்கரமான சுறா மீன்கள். And you also consider those sharks. இவைகள் எல்லாவற்றினுடைய வலிமை, பலன், பயங்கரம் எங்க இருக்குன்னா அதோட பல்ல தான் இருக்கு. Their power is vested only in their teeth. நீங்கள் இந்த பல்ல மட்டும் எடுத்துருங்களேன் அந்த மிருகங்களை விட்டு. See, if you pluck off their teeth, then look at them. உதாரணமா நீங்க பாம்புல இருந்து பல்ல மட்டும் பிடிக்கிறீங்களேன். For example, if you pluck the teeth of a snake, அதுக்கப்புறம் அந்த பாம்பை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. and then no one will be afraid of it. இல்லையா? அது ஒரு விளையாட்டு பொருளை போல மாறிவிடும். It will become like a toy. சிங்கத்திட்ட இருந்து பல்ல பிடிங்கிருங்க. So just pluck away this teeth from lion. அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. No one will be afraid of that lion anymore. சங்கீதம் 58ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Psalm 58 and verse 6 says, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். Here the psalmist says, break their teeth, O God, in their mouth. கர்த்தாவே பால சிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். Break out the great teeth of the young lions, O Lord. என்ன சொல்றாரு அங்க? What does he say? இந்த சிங்கம் போல நிறைய பேர் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. Lord, there are many people who are troubling me like this lion. ரொம்ப பலவான்களா இருக்காங்க. They are very powerful. இந்த பல்ல உடைச்சிருங்க ஆண்டவரே. Lord, break their teeth, Lord. பல்ல உடைங்க. Break their teeth. அது அர்த்தம் என்னன்னா அதோட வல்லமையை உடைங்க. Which means to break their power. என்னை பயமுறுத்துகிறது அந்த கொடுமையான பல். Lord, that teeth is intimidating me. அவர் சொல்லுகிறார் பாருங்க,
இந்த கடைவாய்ப்பல் அதாவது கிரேட் டீத் எல்லாத்தையும் உடைச்சிருங்கன்றார். He says, Lord, break out the great teeth, Lord. ஏன் தெரியுமா? You know why? இந்த பல் இல்லனா சிங்கம் போல எனக்கு எதிராக கர்ஜித்து வருகிறதை பார்த்து நான் பயப்பட வேண்டியதில்லை. It's because without this teeth, if they come roaring against me, I need not be afraid of them. தானியேலை அவனுடைய சத்துருக்கள் எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி செய்து அவனை சிங்கங்களின் கெபிக்குள்ளே போட்டாங்க. All the enemies of Daniel conspired against him and cast him into a lion's den. ஆனால் நடந்தது என்னன்னா, கர்த்தர் கையகால கட்டல, கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். But what happened is, Lord did not tie the hands or legs of this lion, but the Lord tied its mouth. Shut the mouth of the lions. ஆண்டவர் வாயை கட்டி போட்டார். The Lord shut the mouth of the lion. இப்ப நடந்தது என்னன்னா, இவ்வளோ பால சிங்கம், பலமுள்ள சிங்கம், பெரிய சிங்கம் ஒண்ணு செய்ய முடியல, படுத்துக்கிச்சு. So now this lion, which is great, which is powerful, could not do anything. இப்போ புழுவை யோசித்து பாரு. Now look at this worm. இந்த புழுவுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, இதுக்கு பல்லு கிடையாது. The problem of this worm is that it has no teeth. இது மலைகளெல்லாம் பெயர்க்கிறதோ, இது குன்றுகளை தகர்த்து போடுறதெல்லாம் அதோட கற்பனையில கூட ஏத்த முடியாது. See, you cannot even imagine that a worm beating the hills or making that into chaff. இந்த புழுவை பார்ப்பீர்களானா, பெரிய காரியங்கள் எதையும் எடுத்து செய்வதற்காக இது உருவாக்கப்படல. See, this worm is not created to handle great things. இது பயந்து நடுங்கி ஒளிந்து ஊறி கொண்டிருக்கிற ஒரு பிராணி. So it is a worm or a creature that is very afraid, very timid, and it is just moves on. ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலே நீ பல்லில்லாத ஒரு புழு. The Lord says unto Israel, "O Israel, you are a worm without teeth." நீ சிங்கம் செய்யற வேலையை செய்ய முடியாது, நீ முதல செய்யற வேலையை செய்ய முடியாது, உனக்கு பலன் கிடையாது. You cannot do the work of a lion nor a crocodile because you don't have that power. ஆனால் இப்படி பல்லில்லாத பலமில்லாத ஒரு புழுவை போல இருந்த இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். Unto this Israel, which is like a worm without teeth, the Lord says, ஏசாயா 41:15, Isaiah 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்றுகிறேன். I will make you a new sharp threshing instrument, a master of teeth. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இதோ Behold, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக மாற்றுகிறேன். I will make you an instrument or a new sharp threshing instrument with teeth. நம்முடைய தேவன் மாற்ற வல்லவர். Our God is able to transform Hallelujah. us. Hallelujah. மனிதனால் கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் செய்ய வல்லவர். The Lord is able to do things beyond the comprehension of men. பொதுவாகவே நாமெல்லாம் இந்த கனிமங்கள் மெட்டல்ஸ் எல்லாத்தையும் மெஷினா மாறுறதை நம்ம பார்த்திருக்கிறோம். So generally we have heard and seen that metals turning into machines. நீங்க பிளாஸ்டிக்க கூட மெஷினா மாத்தி இருக்காங்க. And people have turned this plastics also into machines. ஆனால் எங்கேயாவது புழு ஒரு எந்திரமா மாறுறத பார்த்திருக்கீங்களா? Have you ever seen a worm turning into a machine? உண்மையாகவே அது ஒரு பெரிய அதிசயம், பெரிய ஆச்சரியம், அது ஒரு பெரிய பிரம்மாண்டம். So it is really a wonder, a miracle and a surprise. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் யாரும் செய்ய மாட்டாங்கப்பா, யாரும் இந்த புழுவை பயன்படுத்த மாட்டாங்க, ஆனா நானும் இந்த புழுவை மறுரூபப்படுத்த வல்லவர். The Lord says, see, no one could do this, no one have done this so far, but I am able to change and transform this worm. ஆண்டவர் ஒரு புழுவை போர் எந்திரமாக மாற்ற தேவன் வல்லவர். The Lord is able to transform a worm into a war machine. Hallelujah. Hallelujah. புழுவை போரடிக்கிற எந்திரமாக மாற்ற தேவன் வல்லவர். The Lord is able to make a worm into a war machine. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஒரு புழுவை போல நீங்க நெடுஞ்சிக்கிட்டு இருக்கலாம். On this first day of August, you might be like a worm. ஒரு பலவீனமான நிலையில நீங்க இருக்கலாம். You might be in a very weak state. ஆனா நம்முடைய தேவனை விசுவாசிங்க. But just believe the Lord. என் தேவன் சகலவற்றையும் புதிதாக மாற்றுகிறவர். My Lord is able to make everything new. தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். My God is the one who does everything for me. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். Lord, you can do everything, Lord. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். And Lord, what you have prospered shall not be obstructed. Hallelujah. Hallelujah. எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் நம்முடைய தேவன். Our God is able to do everything. எனக்கு இந்த புழுவை குறித்து ஆண்டவர் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். The Lord helped me to meditate about this worm. இந்த புழுவினுடைய நிலை எப்படிப்பட்டது? What state is this worm? எப்படி ஆண்டவர் இந்த புழுவை மறுரூபப்படுத்துகிறார்? How can this Lord transform a worm? இந்த புழுவை எந்திரமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். The Lord says, I will make it into a war machine. இன்றைக்கு புழுவை போல இருக்கிறவர்களை, இஸ்ரவேலை தேவன் எந்திரமாக அல்லது
முழுவதும் மாறுதல் செய்வதற்கு தேவன் செய்யக்கூடிய 3 மாற்றங்களை குறித்து இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். So today I'm going to speak about 3 important transformations what the Lord will do to make a worm into a mission. புழுவை தேவன் மறுரூபப்படுத்தும் அல்லது மாற்றும் 3 வழிகள். 3 ways God can transform a worm. முதலாவது இந்த புழுவினுடைய ஒரு தன்மையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Let me show you the characteristic of this worm. சங்கீதம் 22:6. Psalm 22:6. சங்கீதம் 22:6. Psalm 22:6. நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல. But I am a worm and no man. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். A reproach of men and despised by the people. நானோ ஒரு புழு. I am a worm. மனுஷரால் நிந்திக்கப்படுகிறேன், ஜனங்களால் அவமதிக்கப்படுகிறேன். I am being reproached by men and despised by the people. பாருங்க, புழுவினுடைய ஒரு தன்மை என்னவென்றால் இந்த புழுவை யாரும் மதிப்பதே கிடையாது. See, the very characteristic of a worm is that no one will respect this worm. இது ஒரு பிரபலமான அல்லது புகழ்பெற்ற ஒரு மிருகம் கிடையாது. This is not a popular creature. இதையோட யாரும் தங்களை அசோசியேட் பண்ண விரும்ப மாட்டாங்க. Nobody likes to associate with it. புழுவோடு ஒரு உறவை, ஒரு ஐக்கியத்தை உண்டாக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. Nobody loves to build a relationship with a worm. இதை ஒரு புழுவாக எல்லாரும் அசட்டை பண்ணுவாங்க, அதை ஒதுக்குவாங்க. So they will consider this is just a worm and they will despise it. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மனுஷன் இல்ல ஆண்டவரே, நான் ஒரு புழுவை போல இருக்கிறேன். And the psalmist says, Lord, I am not like a man but I am a worm. அவர் சொல்லுகிறார், நான் மனுஷரால் நிந்திக்கப்படுகிறேன். And he says, Lord, I am being reproached by men. ஜனங்கள் எல்லாரும் என்னை அவமதிக்கிறார்கள். And people are despising me. இன்னொரு விதமா சொன்னால் எனக்கு எந்த மரியாதையுமே கிடையாது. In other words, I don't have any respect. எனக்கு எந்த கனம் கிடையாது. There is no honor for me. யாக்கோபு என்னும் புழுவே அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த யாக்கோபு அல்லது இஸ்ரவேல் என்கிற கூட்டம் எப்படிப்பட்ட நிலைக்கு சென்றது என்றால் யாருமே இதை மதிக்கல. When the Lord calls, O worm of Jacob and men of Israel, it means that they have gone to a state where people did not respect them and despise them. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த ஜனங்க மிகவும் அதிகமாக எகிப்து தேசத்துல பெருகிட்டாங்க. See, just consider these people have grown up in multitude in the land of Egypt. உண்மையில் சொல்லப்போனால் அன்றைக்குள்ள ராஜா இவர்களுடைய பெருக்கத்தை பார்த்து பயந்தான். Truly to say, the king was afraid of their growth. நீங்கள் யாத்ராகமம் 1-2 அதிகாரங்களை படிப்பீங்களானா எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு கேட்டா, இந்த ஜனங்கள் இவ்வளவு பெருகினதுனால ஒரு யுத்தம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதிரிகளோடு சேர்ந்து நம்முடைய ராஜ்யத்தையே இவங்க கவுத்துருவாங்கன்ற அளவுக்கு பயந்தாங்க. So when you read in Exodus 1 and 2, you can read that this the king was afraid to extent, because if they grow up and increase in number, they will join with their adversaries and will be against them. ஆனா இவ்வளவு அதிகமான பெருந்தொகையாக இந்த மக்கள் இருந்தாலும் இந்த மக்களை எதுக்கு தான் அவன் பயன்படுத்தினான்னு கேட்டா, செங்கல் அறுக்கிறதுக்கும் பட்டணங்களை கட்டுகிற கூலிக்காரர்களாகவும் அடிமைகளாக தான் அவனை பார்த்து இந்த மக்களை தரக்குறைவாக நடத்தினான். Though these people have grown up in numbers, he used them only as slaves to cut the bricks and also do all the daily wages like slaves. அவர்கள் மூலமாய் பட்டணங்களை கட்டினான். He built cities through them. கூலிக்காரர்களாய் மாற்றினான். He made them laborers. ஏன் தெரியுமா? அவளை மதிக்கவே இல்லை. It's because he did not respect them. அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் அவங்க லீவ் கேட்டாங்க, போய் நாங்க வனாந்திரத்துல போய் ஆண்டவருக்கு நாங்க பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லி. They asked for 3 days leave to go to the wilderness to celebrate a feast for the Lord. 3 நாள் லீவு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. He refused to give that leave. ஏன் தெரியுமா? You know why? நீ யாரு? வெறும் புழு. Because you are just a worm. நீ பெருங்கூட்டமா இருந்தா கூட புழு. Though you are great in number, you are just a worm. நீ எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் இருந்தாலும் உன்னை பெருக்கி போடக்கூடிய ஒரு சின்ன புழு நீ. No matter even if might be in thousands or lakhs, you are just a worm which can be swept away. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord says, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு எல்லாராலும் அவமானப்படுத்தப்படுகிற புழுவை போல இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், unto this man who is totally despised and who is reproached by all, ஆண்டவர் உன்னை மீட்கிற கர்த்தர் நான். The Lord says, I am the one who will save you. முதலாவது ஆண்டவர் இந்த புழுவுக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? You know, first what the Lord will do to this worm? அசட்டை பண்ணப்பட்ட புழுவை போல இருக்கிற மனிதர்களை தேவன் விரும்பத்தக்கவர்களாக தேவன் மாற்றுகிறார். God can turn a despised worm into a desirable one. Hallelujah. Hallelujah. ஒரு அசட்டை பண்ணப்பட்ட, அவமதிக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட புழுவை போல இருக்கிறவங்க இப்ப எந்திரமாக மாறி இருக்கிறாங்க. And this worm, this person who is like a despised and reproached, the Lord has made into a machine. ஒரு போரடிக்கிற அல்லது போருக்கு செல்லுகிற எந்திரங்களை நாடுகள் பணம் கொடுத்து வாங்குகிறாங்க.
So these nations will give money to buy those machines that is used for war. பெரும்பாலாக இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்ப்பீங்களானா ஒரு நாட்டினுடைய அதிகமான வருமானத்தை அவங்க போர் ஆயுதங்களை வாங்குறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. Until today you can see the greatest economy of a country is spent only for buying those machines of war. ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் போடும்போது அந்த பட்ஜெட்ல பெரிய இடம் முக்கியமான இடம் முதலிடம் பிடிக்கிறது என்னன்னா எத்தனை ஆயுதங்களை வாங்கலாம். So when they plan out a budget for every year they will spend a greater amount of money only for buying these machines. அப்ப அர்த்தம் என்னன்னா ஒரு அசட்டை பண்ணப்பட்ட புழுவை போல இருக்கிற மனிதன் கர்த்தரால் தொடப்படுவானால் விரும்பத்தக்க ஒரு எந்திரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். This means that if a person is a despised person, like a despised worm, then when the Lord touches that person, he will become a one who is desirable. இந்த காலவேளையிலே அசட்டை பண்ணப்பட்ட ஒரு புழுவை போல நீங்க இருக்கிறீங்களா? This morning are you like this worm who is despised? அவமதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நீங்க வந்திருக்கிறீங்களா? Are you in this place in a state where you are totally reproached and despised by people? இன்றைக்கு நம்மை மீட்கிற கர்த்தரை நோக்கி பாருங்க. Today look unto the Lord who can save us. புழுவே உன்னை நான் எந்திரமாய் மாற்றுவேன். Oh worm, I can transform you into machine. Hallelujah. Hallelujah. உன்னை அவமதித்தவர்கள் நடுவிலே உன்னை நான் மேன்மைப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to exalt you amidst the people who have despised you. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில கட்டங்கள்ல பெரிய அவமானங்களை நம்ம சந்திச்சிருக்கலாம். At some stages of our life we might have encountered great shames. பெரிய தலைகுனிவை நம்ம சந்தித்திருக்கலாம். We could have encountered great shame. எல்லாரும் நம்மை மதிக்காத ஒரு நிலைக்கு நம்ம போயிருக்கலாம். We would have gone to an extent where we have not respected by anyone. இந்த பாதையை இயேசு நமக்காக முந்தி கடந்து சென்றார். But Jesus also went through this path before us. அவருடைய முகம் அவமானத்தினால் நிறைந்திருந்தது. His face was filled with shame. மனுஷரால் நிராகரிக்கப்பட்டார். He was rejected by men. யாருமே தன்னோடு ஈடுபடுத்திக் கொள்ள சம்பந்தப்படுத்திக் கொள்ள அடையாளப்படுத்திக் கொள்ள யாருக்குமே விருப்பம் இல்ல. Nobody would want to have a relationship with him or have a good association with him. அவரை தன்னுடையவர் என்று அடையாளப்படுத்த ஐடென்டிஃபை பண்றதுக்கு யாருக்குமே இஷ்டம் கிடையாது. Nobody desire to identify themselves using him. ஏன் தெரியுமா? சிலுவை அவர் சுமக்க வேண்டியதா இருந்தது. Because he has to carry the cross. அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலையில இயேசு இருந்தார். And Jesus was such a pathetic situation. ஆண்டவரே எல்லா நிலையிலும் யார் கைவிட்டாலும் உம்மை விட்டு போகவே மாட்டேன் என்று சொல்லுகிற நிலையில இயேசுவிடத்துல நெருக்கமாக இருந்த பேதுரு கூட இயேசுவை தூரத்துல பின்பற்றினார். Even Peter who said, Lord, I will not leave you no matter whoever may leave you, also went behind and followed Jesus from a far distance. உங்களுக்கு தெரியும் அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவரை ரொம்ப கேவலமாக பார்த்தார்கள். And you also know that people around them looked at him in a very despicable manner. பேதுரு இயேசுவை எனக்கு யாருனே தெரியாதுன்னு மறுதலிச்சிட்டான். And even Peter also denied, saying that I do not know Jesus. ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். But the Lord rose him up again from the dead. பாருங்க, எந்த பேதுரு இயேசுவை பார்த்து தூரமாய் பின் சென்றானோ அல்லது இயேசுவை விட்டு ஓடினானோ அதே பேதுரு உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்படி கல்லறைக்கு நேராக ஓடினதை பார்க்கிறோம். And the same Peter who ran away from Jesus now ran towards the tomb to see the resurrected Jesus. எந்த பேதுரு இயேசுவுக்கு பின்னாக தூரத்துல வந்தானோ அந்த பேதுரு தான் எல்லா சீஷர்கள் யோவானுக்கு முன்னாலேயே ஓடி போய் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். The same Peter who followed Jesus from a far distance, he went towards the tomb to see the risen Jesus first before John. எந்த இயேசுவை அறியேன் என்று பேதுருடைய வாய் சொன்னதோ அதே வாயினாலதான் இயேசுவை குறித்த பெந்தெகோஸ்தே நாள்ல தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார். The same mouth which denied Jesus that I do not know him preached the Jesus about Jesus on the day of Pentecost. இதெல்லாம் நடந்தது எதனால தெரியுமா? You know how did this all happen? இந்த மாற்றம் எப்படி வந்தது தெரியுமா? How did this change happen? தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். It's because God rose up Jesus. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். And God gave him a name above all names. கர்த்தர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுவாரானால், if the Lord intercedes in our life, புழுவை போல் அவமானப்படுத்தப்பட்ட உங்க வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to make your life shine which is like a worm today. இந்த மாத விசுவாசிங்க. This month you believe. அவமானப்படுத்தப்படுகிற என்னை
I who being despised, எல்லாராலும் நிந்திக்கப்படுகிற என்னை I who being rejected by everyone, கர்த்தர் எந்திரமாய் மாற்றுவார். the Lord will transform me into a machine. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்கள். All who believe say amen. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible by our God. என்னை விரும்பத்தக்க ஒருவனாய் கர்த்தர் மாற்றுவார். The Lord will make me a desirable one. கர்த்தர் என்னை விரும்பத்தக்கவனாய் மாற்றுவார். The Lord will make me a desirable one. ஹalleluya. Hallelujah. தேவன் செய்கிற ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். One miracle of God in our life can change our life completely. தாழ்வில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்ப்பாரானால், And if he looks at us who is in a low state, எட்டாத உயரத்தில் கொண்டு போக தேவன் வல்லவர். the Lord is able to keep us in a high place. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. All who believe say amen. ஹalleluya. Hallelujah. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவால் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹalleluya. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். God is good. புழுவை போல அசட்டை பண்ணப்பட்டவர்களை தேவன் விரும்பத்தக்க எந்திரமாய் மாற்றுகிறவர். God can turn a despised worm into a desirable one. ஒண்டியாய் வந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். Unto Abraham who came alone, the Lord said, I will bless you and make your name great. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Raise your hands and say, ஆண்டவரே, என்னை புகழ்ச்சிக்குரியவனாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. Lord, thank you for making me great and popular. என் பேரை பெருமைப்படுத்துகிறதற்காய் நன்றி. Lord, thank you for making my name great, Lord. என்னுடைய அவமானங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி. Lord, thank you for changing my shame, Lord. என்னுடைய நிந்தைகளை மாற்றுகிறதற்காய் நன்றி. Lord, thank you for changing my reproach, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. இந்த புழுவுக்கு இன்னொரு தன்மை இருக்கு. There is a second characteristic of this worm. முதலாவது சொன்னோம், புழு என்னன்னா, நம் மனுஷனில் நம் புழு, நான் நிந்திக்கப்படுகிற அவமானப்படுத்தப்படுகிற ஒரு புழு. First I told that this worm is a despised worm. இரண்டாவது, உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பாருங்கள். Look at Deuteronomy chapter 28 and verse 39. திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். You shall plant vineyards and dress them, but shall neither drink the wine nor gather, for the worm shall eat them. திராட்சை தோட்டத்தை நீ பயிரிடுவாய், You will plant vineyards, ஆனால் திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டாய். but you shall not drink the wine. திராட்சை பழங்களை நீ சேர்க்க முடியாது. You cannot gather the grapes. ஏன் தெரியுமா? You know why? நடுவில் ஒரு புழு ஒன்று வந்திருக்கு. Because there's a worm that comes in இந்த between. புழு என்ன செய்யும்னா, விளைச்சல் அத்தனையும் தின்று போடும். It's because this worm will eat all the harvest. இந்த புழுவுடைய இரண்டாவது தன்மை என்ன தெரியுமாங்க? What is the second characteristic இந்த of a worm? புழுவுக்கு எல்லாவற்றையும் அழிவை விளைவிக்கிற ஒரு தன்மை இந்த புழுவுக்கு உண்டு. This worm has a characteristic of destroying everything. அந்த புழு எதன் மேல பட்டுதோ, எதன் மேல ஏறுதோ, எதை சாப்பிடுதோ, அது எல்லாமே கெட்டு போயிடும். So whatever on which this worm moves around or goes around, it will eat everything. எல்லாத்தையும் அழிச்சு போடும். It will destroy everything. எல்லாத்தையும் அழுகி போக பண்ணும். It will deteriorate everything. எல்லாவற்றையும் கெடுத்து போடும். And it will discredit everything. நான் நினைக்கிறேன், இந்த புழுக்களை யாருமே ஏன் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா, இது வந்தாலே எல்லாத்தையும் கெடுத்துரும். Why people don't like this worm? It's because if it comes, it will destroy everything. புழுக்களை பார்த்து யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. No one will be happy about this worm. புழுக்களை யாரும் வரவேற்க மாட்டாங்க. No one will welcome this worm. இதை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்க மாட்டாங்க. No one will consider it a blessing. இதை ஒரு சாபமாக, அழிவாக, கெடுதலாக பார்ப்பாங்க. People always look at it as a curse and it is a destruction. ஏன் தெரியுமா? இந்த புழுக்கள் எதையுமே கட்டாது, எல்லாத்தையும் அழிக்கும். Because worms never build, they destroy. இங்க நாம் பார்க்கிறோம், திராட்சை தோட்டத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் நாட்டி இருப்பான். See, we can
can see that how hard he should have taken efforts to build this vineyard. இந்த நாட்டின திராட்சை தோட்டத்திலிருந்து கனிகளை புசிக்கிறதுக்கு எவ்வளவு ஆசையா இருப்பான். How much he might be desiring to eat the grapes out of this vineyard. ஆனா இந்த நன்மை கையில கிடைக்காம நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்தது என்னன்னு கேட்டா அந்த புழுக்கள். But these worms are the one who comes in between and destroys everything so that he cannot eat that good. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you look at Isaiah chapter 51 and verse 8, பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். For the moth shall eat them up like a garment and the worm shall eat them like wool. என்ன பண்ணுமா இது? What it will do? அரிக்குமா? It will eat அது தின்னு போடுமா? and it will eat and swallow. இது என்ன பயங்கரமான ஒரு 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 பிராணி பாருங்க இது. See how bad this சின்னதா இருந்தாலும் பல்லுல இருந்தாலும் இது பண்ற வேலை அத்தனையும் கெடுதல் வேலை. Though it is small and doesn't have teeth, all the work that it does is a destruction. இந்த வீட்ல டெர்மைட் பாத்திருக்கீங்களா? Have you seen termites at home? இது பண்ற வேலை கொஞ்சம் வேலை கிடையாது. So it is not a simple work that it does. நாங்க தங்கி இருக்கிற வீட்ல இந்த டெர்மைட்னால நாங்க படுற பாடு கொஞ்சம் கிடையாது. So we really suffer a lot in the house that we live in. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அதே வீட்ல தான் வாடகைக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். So I think almost we are living in that house almost for 15 years. அந்த ஓனர் வந்து திரும்ப அந்த வீட்டை பார்த்தாருன்னா ரொம்ப வருத்தப்பட்டுருவாரு. So if the owner comes back and looks at that house, he will really feel bad for it. ஏன் தெரியுமா? You know why? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டியிருப்பாரு. You know how hard he should have built that house. எவ்வளவு கஷ்டப்பட்டு அதனுடைய வுட் வர்க்க பண்ணியிருப்பாரு. You know how hard he should have made that woodwork of that house. இந்த மழை காலம் வந்தாலே எங்களுக்கு தலைவலி தான். And whenever it is a rainy season, it is a great headache for us. ஐயோ பாதி வுட் அது ஃபுல்லா சாப்பிட்டே போட்டுருச்சு. And it used to consume and eat off of the wood. எவ்வளவு மருந்து அடிச்சு அது சாகிறது இல்ல, எங்களுக்கு தான் இருமல் வந்துருச்சு. No matter how much insecticides you spray, it is not dying, but we suffer because of it. எங்களுக்கு தான் ஒரே இருமலும் ஒரே பிரச்சனையுமா நாங்க மருந்து எடுத்துக்கிறோம். And we take medicines because of all those cough and other things. அது போற மாதிரி போயிட்டு திரும்ப வந்துருது. So it shows as if it is leaving but again return back. என்னது இந்த பெஸ்ட் கண்ட்ரோல்ல போட்ட உடனே ஒரு நிம்மதி, அப்பா இனிமே வராது. And once we apply pest control, we feel that it will not return back. நம்ம அயர்ன் பண்ண துணி எல்லாம் வைக்கலாம். And we can keep all the iron dresses there. ஷெல்ஃப்ல ஒரு நாள் வச்சிட்டு ஒரு மாசம் அந்த Dress-ஐ போடாம அந்த Dress-ஐ எடுத்தீங்கன்னா அந்த அயர்ன் பண்றவர் உள்ள ஒரு நியூஸ் பேப்பர் வைப்பார் பாருங்க, இது உள்ள வந்துரும். So if you keep that dress in that shelf and take it after 1 month, and it will enter in the newspaper that is kept in between the dress. கொஞ்சம் நீங்க கவனம் எல்லாம் போடினா Dress-ஐ நாசமாக்கி. If you are a bit careless, it will destroy even your dresses. எந்த பொருளையும் நாசமாக்கி போடும். It always destroys everything. ஒரு முறை என்னுடைய மகன் வந்து அந்த டெர்மைட் இருக்கிற இடத்துல போய் அந்த இதுல போயிட்டு தன் போனை வச்சு அது பண்ற வேலையை ரெக்கார்ட் பண்ணான். அது சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணான். So once my son took his phone and kept near the termite thing and he recorded the sound when it is happening inside. அவன் சொல்லுகிற வரைக்கும் நான் நம்பவே இல்லைங்க. I did not believe what he said. அது பக்கத்துல கொண்டு போய் வச்சு ரெக்கார்ட் பண்ணி காட்ட ஒரு வேலை. அவன் சவுண்ட் கேக்குதுங்க. அது உட்கார்ந்து பல்லு இல்லாத இந்த பூச்சி பண்ற வேலை என்ன பயங்கரமான வேலை தெரியுமா? And when I could hear that sound, it was giving a sound. Look at the work that this worm without a teeth does. பாபாமா எத்தனை லட்சம் போட்டு அந்த வுட் வர்க்க பண்றாங்க. See how much you invest in lakhs to make that wood work. கதவை எல்லாத்தையும் வாசக்கால் எல்லாத்தையும் அரிச்சு ஒண்ணு இல்லாம நாசமாக்கி. So it just feeds on all the doors, all the wood, and it destroys everything. இந்த புழுவை ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா இது அழிவுக்குரிய ஒரு பூச்சி. So people who does not like this worm because it is a destructive worm. யோனாக்கு சாகத்தக்கதாய் ஒரு நாள் ஒரு கோவம் வந்துருச்சு. So this Jonah became very angry to the extent to die. எதுக்கு தெரியுமா? You know why? யோனா 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிச்சு பாருங்களேன். Look at Jonah chapter 4 and verse 6 and 7. ஆண்டவர் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனவடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். And the Lord God prepared a plant and made it come up over Jonah that it might be shade for his head and to deliver him from his misery. ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்க மனுஷனுக்கு டிப்ரெஷன் போகட்டும்னு ஆண்டவர் மேல நிழலாக அந்த ஆமணக்கு செடியை ஓங்கி வளர பண்ணினார். So the Lord made this plant to grow up over Jonah so that it will reduce the depression of this person. அந்த செடியை குறித்து யோனா எப்படி பார்த்தார்னா அந்த 6ஆம் வசனத்தின் கடைசி வரி சொல்லுகிறது, அவன் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். The last line of this verse 6 says that Jonah was very grateful for the plant. தான் விரும்பாத அந்த நினிவே மக்கள் பிழைச்சிட்டாங்களேன்னு அவனுக்கு ஒரே வருத்தம் அவனுக்கு. And he was very depressed because these people of Nineveh were surviving because whom he did not like. ஆனா இப்போ
ஆண்டவர் பார்த்து இவன் காயப்பட்ட மனசை ஆறுதல் படுத்துறதுக்கு ஆமணக்கு செடியில நிழல் கொடுத்தார். But now the Lord gave this plant so that that will be a consoling or comfort to his heart. ஆனால் 7ஆம் வசனம் பாருங்க. But look at verse 7. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனாலே அது காய்ந்து போயிற்று. But God prepared a worm as the morning dawned the next day, and it struck the plant and it withered. என்ன பயங்கரமான ஒரு பூச்சிங்க, எவ்வளவு நல்ல பூச்சி இது. See how good is this worm? ஒரு மனுஷன் ஏதோ சந்தோஷப்படலாம், ஆறுதல் அடையலாம், துக்கம் நீங்கி இருக்கலாம்னு பார்த்தா ஒரே நாள்ல கடிச்சு அது முழுசு கெடுத்து காஞ்சு போற அளவுக்கு பண்ணி விட்டுரு. See, when a person wants to come out of his depression to feel so comforted and consoled, the next day it destroyed complete plant. அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா யோனா செத்து போலான்னு சொன்னானா. The next verse says that Jonah want to die. இந்த இத்தனோண்டு புழு பண்ற வேலையை பாருங்க. Look at the work of the small worm. யாரையுமே நிம்மதியா வாழ விடு. It will not let anyone live in peace. யாரையுமே நல்லா வாழ விடு. It will not let anyone live good. இது கெடுக்கிறதுக்குனே பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. I can say that it is born to destroy everything. ஆனா ஆண்டவர் இந்த புழுவை போல இருந்த இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கெடுக்கிறதுக்குனே பிறந்தன்னு எல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆனா புழுவே உன்னை பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன். Unto this worm that does not have teeth, the Lord says, people may call you as a one who is a destructive worm, but I will make you a machine. நீ பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் எல்லாரும் சொல்லியிருக்கலாம். People may call you as a non-productive or useless person. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேல் வருமானால் நீ பிரயோஜனம் உள்ளவனாய் நீ மாறுவாய். But if the blessings of the Lord come upon you, you will become useful. Hallelujah. Hallelujah. தேவன் நம்மை மாற்றும் போது அந்த மாற்றம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். And when the Lord transforms us, that transformation brings blessing to everyone. நம்மை வெறுத்தவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மை ஆசீர்வாதமான ஒரு கருவியாய் மாற்ற தேவன் வல்லவர். And the Lord is able to make us as a blessing instrument before people who hated us. Hallelujah. Hallelujah. பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, when Apostle Paul writes to Philemon, அங்கே இந்த ஒனேசிமுவுக்காக அவர் பரிந்து பேசி எழுதும்போது அவனை குறித்து சொன்ன வார்த்தையை பாருங்கள். when he recommends for Onesimus, look at the verse that he says. நீங்கள் பிலமோன் ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது, அதுல 11ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், Philemon and the first chapter and verse 11, அங்கே அவர் சொல்லுகிறார், முன்பு அவன் பிரயோஜனம் இல்லாதவன். பிலமோன் 11ஆம் வசனம். Philemon verse 11. அங்கே அவர் சொல்லுகிறார், நீ பிரயோஜனம் இல்லாதவன். And he says that once you was unprofitable. ஆனால் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவர். But now is profitable to you and to me. Hallelujah. Hallelujah. எதனால தெரியுமா இந்த மனுஷன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறினா? How did this person become profitable? வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல, in verse 12 the Bible says, அவர் சொல்லுகிறாரு, என் உள்ளம் போல் இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளும், so that you will receive that him who is of my own heart. இவனை கர்த்தர் எப்பொழுது சந்தித்தார் என்று கேட்டார். When did the Lord meet him? அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது உதவி செய்ய வந்த இந்த மனுஷனை கர்த்தர் பவுல் மூலமாய் தொட்டார். So the Lord touched this man through Paul, who came to help Paul in his prison. அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லாத இந்த அடிமையை தேவன் பிரயோஜனம் உள்ள மனுஷனா மாற்றிட்டார். And there this person or a slave who was unprofitable, the Lord made him profitable. பவுலையே நீங்க பாருங்களேன். And look at even Paul. தேவனை சந்திக்கிறதுக்கு முன்னால before he met God, சபையை பாழாக்கினவன், he was destroying churches, துன்பப்படுத்தினவன், he was persecuting them, எல்லாரையும் பயமுறுத்தினவன், he was terrifying everyone. இவன் பேரை கேட்டாலே எல்லாரும் நடுங்குனாங்க. Everyone were trembling when they hear his name. ஆனா இயேசுவை வழியிலே சந்தித்த போது, but when he met Jesus on the way, ஆண்டவர் அவனை முழுவதுமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார். the Lord transformed him completely. ஒரு நாள் இவர் உயிரோடு இருக்கிறத பார்த்து எல்லாரும் துக்கப்பட்டாங்க. one day people all grieved because he is alive. ஆனால் ஒரு காலம் வந்தது, இயேசுவை சந்தித்த பிறகு உங்களை இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் என்று எபேசிய மூப்பர்களுக்கு சொன்ன பொழுது அவனை கட்டி அழுதாங்களாம். So but there came a time when he said to the elders of the Ephesians that I will not see you anymore. They hugged him and cried over him. எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை மாற்றி இருந்தார் பாருங்க. See how far the Lord has transformed him. அவர் சொல்லுகிறாரு, எனக்கு இருக்கிற சரீர பலவீனத்துல நான் ஆண்டவரோட போயிடலாம்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. He says, in the weakness of my body I just want to go out with the Lord. ஆனா சொல்லுகிறாரு, நான் போகணும்னு மனசா இருந்தா கூட உங்களோட ஏன் இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா,
And he says, உங்களோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. he says, though I desire to go, but the reason why I am staying here is because that might be profitable to you. நான் சொல்லுவேன், இந்த மாற்றத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். The Lord is the one who brought this transformation. Hallelujah. Hallelujah. எந்த மனுஷனும் பவுலை மாற்றி இருக்கவே முடியாது. No person can change this Paul. எந்த மனுஷனும் பவுலை இந்த அளவுக்கு ஒரு மறுரூபத்தை கொடுத்திருக்க முடியாது. No person could have given this great transformation to Paul. நான் சொல்லுவேன், யாரும் செய்ய முடியாததை கர்த்தர் செய்வார். I tell you, God can do anything which no person புழுவை can போல do. பிரயோஜனம் இல்லாமல் அழிவுக்குரிய ஒரு கருவியாக இருந்த நம்மை கர்த்தர் பிரயோஜனமுள்ள ஒரு எந்திரமாய் மாற்ற தேவன் வல்லவர். We who are like as useless and unprofitable instrument like this worm, the Lord is able to make us ஒரு காலத்துல தொந்தரவாக நம்மை ஜனங்கள் பார்த்திருக்கலாம். Once people would have considered as a nuisance. எப்படி துரத்தலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி விட்டு பிரியலாம் என்று பார்த்திருக்கலாம். People might be seeking how to destroy you or how to live away from you or separate எப்படி from you. இவர்களை தவிர்க்கலாம், எப்படி இவர்களை துரத்தலாம். People might have thought how to chase them away or how to avoid them. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்குமானால் நிச்சயமாய் நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற தேவன் வல்லவர். But I tell you, if the blessings of the Lord is upon us, the Lord is able to transform us into a blessing instrument. ஒரு காலம் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டு இவனை கொன்று போடணும்னு ஆசைப்பட்டாங்க. Once the brothers of Joseph desired to kill him. ஆனா கர்த்தர் அவனோடு இருந்ததனால, But just because the Lord was with him, அவன் போய் சேர்ந்த போர்த்திபாரின் வீட்டுல அந்த போர்த்திபார் இவனையே ஆசீர்வாதத்தின் ஆதாரமாக பார்த்தார். In the house where he went, in the house of Potiphar, he considered this Joseph to the very base of his blessing. அவன் சொல்லுகிறான், எதெல்லாம் இவன் கையில கொடுக்கறேனோ கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. He says, whatever I hand over to him, just because the Lord is with him, it is a blessing. யோசேப்பே, உன் ஹிஸ்டரி என்னப்பா? Joseph, what is your history? ஓ, என்கிட்ட எதுவுமே எங்க வீட்டார் கொடுக்க மாட்டாங்க. See, my people or my family will not give anything in my hands. என்னுடைய சகோதரர்கள் என்னை நிந்தித்து அவமானப்படுத்தி என்னை அழிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. My brothers really reproached and despised me and they want to destroy me. பாருங்க, நம்ம வீட்ல இந்த டெர்மைட், இந்த புழு எல்லாம் வந்தா, கரையான் வந்தா, நம்ம என்ன அதை பார்த்து வாழ வைக்கிறதுக்கு தண்ணி, சாப்பாடு, பால் எல்லாம் கொடுக்கலாம்னு நினைப்போம். See, when this termite or this worms come to our home, do we always feed them with milk and other things so that we want to give a good life to them? ஐயோ, எவ்வளவு பசியா உட்கார்ந்து மரத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம கொஞ்சம் மிச்சர் போடலாம்னு யாராவது நினைப்பாங்களா? See, it is very hungry, it is feeding on the wood, let me give some mixture or something. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி இது எப்படி அழிக்கலாம், எப்படி நாசமாக்கலாம்னு தான் பார்ப்பாங்க. We will call all the people and ask how to destroy them. ஆனா இந்த புழு, அழிக்கிற புழுவை எல்லாரும் அழிக்கணும்னு நினைச்ச இந்த யோசேப்பை போன்றவர்களை கர்த்தர் கூட இருந்து தொடுவாரானா, அவர்களை வேண்டான்னு துரத்தினவங்க நடுவுல கர்த்தர் அவர்களை விரும்பத்தக்கவர்களாய் மாற்றுவார். But if God remains with people or warm like this Joseph and the Lord touches them, then the Lord will make them desirable amidst people who despise them. அவர்கள் மேல் ஒரு பெரிய தயவு உண்டாகிறது. The great favor will be upon them. போர்த்திபார் எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்தான். Potiphar handed over everything to him. சிறைச்சாலைக்கு போன சிறைச்சாலை தலைவனுடைய கண்களை தயவு கிடைத்து எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். And when he went to prison, he also received favor in the sight of that prison head and he also handed over everything to him. பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது என்ற வலது பரிசத்துல என் இரண்டாம் சிங்காசனத்துல உட்கார்ப்பா, வரைக்கும் தூரமா போயிடாது, என் கூடயே இரு. And when he went to Pharaoh, he said that you always sit beside me in the second throne, don't go far away from me. நாம கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பார். And we have to ask, Lord, look at me, Lord. என்னை கண்ணோக்கி பார். Lord, look unto me, Lord. அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக விடுவிக்கிறவனாய் மாற்றும். Lord, make me a person who delivers, a person who is considered as a destructive. Hallelujah. Hallelujah. அழிக்கிறவன் என்று பெயர் பெற்ற என்ன அநேகரை விடுவிக்கிறவனாக மாற்றும் ஆண்டவர். Lord, turn me into a deliverer, Lord, who is named as a destructive one. கர்த்தராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible by God. Hallelujah. Hallelujah. ஒரு பிரயோஜனம் இல்லாத நம்மை தேவன் நோக்கமுள்ளவர்களாய் தேவன் மாற்ற வல்லவர். The Lord is able to make us a purposeful one who is unprofitable. அநேகருக்கு ஆபத்தாக தெரிந்தவர்களை தேவன் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர். The Lord is able to make the dangerous people a deliverer. Hallelujah. Hallelujah. கடைசியாக மூன்றாவது, At last, the third one. இந்த புழுவை குறித்து ஒரு தன்மை பைபிள்ல ரொம்ப அழகா எழுதி இருக்கிறது. There is one more character that is written very beautifully in the Bible. யோபு 21ஆம் அதிகாரம் 25 லிருந்து 26. Job 21 verses 25 to 26. வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் மன கிளேசத்தோட சாகுறான். And another dies with bitter soul and never eats with pleasure. 26ஆம் வசனம். Verse 26. இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்ளுகிறார்கள், புழுக்கள் அவர்களை மூடும். They lie down together in the dust and the worm shall cover them. இந்த புழு பண்ற வேலையை பாருங்களேன். Look at the works of this worm. முதலாவது கவனிச்சோம், இந்த புழு எப்படிப்பட்டது என்று சொன்னா,
எல்லாராலும் அருவருக்கப்படுகிற அசட்டை பண்ணப்படுகிற ஒரு பிராணி. So first we saw this worm is a worm, this is a despised worm. ஆனா கர்த்தர் அதை ரொம்ப விரும்பத்தக்கதாய் மாற்றுகிறார். But the Lord turns it into a desirable one. இரண்டாவது கவனித்தோம், இந்த புழுவுடைய வேலையே நல்லா இருக்கிறத அழித்து போடக்கூடிய ஒரு பிராணி, ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். And number 2 we saw that this worm is a destructive worm and God turns a destructive worm into a deliverer or blesser. இந்த இடத்துல புழு செய்யற வேலையை பாருங்க. Look at the works of a worm here. அவர் சொல்லுகிறாரு, புழுக்கள் செத்தவர்களை சாப்பிடும். So here he says that worms eat the dead. இந்த புழுவுடைய அசோசியேஷனே பாத்தீங்கன்னா அதனுடைய இடம், அதனுடைய வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வேலை. The very association of a worm is very bad and very despicable. எது செத்து போனதோ அதை சாப்பிடும். It will eat on dead. எது அழுகி போனதோ அதை சாப்பிடும். It will feed on all decomposed things. மனிதர்களை பாருங்க, எப்பவுமே அவங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. When you consider people or human beings, they always want to eat fresh. நிறைய பிராணிகள் கூட ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும்னு சொல்லி விரும்பும். And even many animals also want to eat fresh. ஆனா இந்த புழுவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத விட அதுக்கு பிடிச்சது என்னன்னா எல்லாம் அழுகி போனது, எல்லாம் செத்து போனது, கெட்டு போனது, இதுதான் அதுக்கு ஆகாரம். But these worms will not like to feed on fresh ones. They always feed on this dead, decaying and decomposable. எது எல்லாம் வேண்டாம் நம்ம தூக்கி போடுறோமோ அதை உட்கார்ந்து அது சாப்பிடும். So it will feed on those things which we just throw out saying that we don't want. எது எல்லாம் பழசா போச்சு நம்ம தூக்கி போடுறோமோ அதை இது போய் உட்கார்ந்து சாப்பிடும். So it will feed on those things which are very old. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை எப்படி சாப்பிடும்னா யோபு 24:20 வாசிக்கிறோம். When you read in Job chapter 24 and 20, பெற்ற கர்ப்பம் அவனை மறக்கும், புழு திருப்தியாய் அவனை தின்னுமா. The womb shall forget him, the worm shall feed sweetly on him. ஐயோ, இந்த புழுவினுடைய எதுவுமே புழுல நல்லதுன்னு சொல்ற ஒண்ணும் கிடையாது. There is nothing good found in this worm. செய்யறதெல்லாம் அசிங்கம், அத வந்து ரொம்ப ஆசையா செய்யுமா. So whatever it does, it filthy things, but it does it in a satisfying and sweetly manner. எப்படி சாப்பிடும்? How it will feed? யோபு சொல்றாரு, எப்படி சாப்பிடுமா? திருப்தியா சாப்பிடும். It will feed sweetly or satisfactorily. எப்படி சாப்பிடும்? How it will eat? திருப்தியா. It will feed satisfied. நம்ம வீட்ல யாராவது ஸ்வீட்டோ பழமோ ஏதோ அழுகி போனதை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா திருப்தியா சாப்பிடுவீங்களா? If someone gives you a rotten sweet or a banana, will you eat very satisfied? நல்ல பழசான ஒரு சாப்பாடை கொண்டு வந்து கொட்டினா நீங்க ஆசையா சாப்பிடுவீங்களா? If they offer you old food, will you eat it sweetly? கெட்டு போன சாப்பாடை கொடுத்தா நீங்க விருப்பமா சாப்பிடுவீங்களா? Will you eat the spoiled food in a desirable way? நாம சாப்பிட மாட்டோம்னா புழு திருப்தியா சாப்பிடும். We will not eat, but these worms will eat in a satisfying manner. எவ்வளவு நாள் கெட்டு போனது இருக்கோ அவ்வளவு சந்தோஷமா சாப்பிடும். So how long it is decomposed or dead, that will eat more. இது புழுவினுடைய தன்மை. This is the characteristic of a worm. அசுத்தத்தின் மேல, அழிந்து போனதின் மேல, அருவருப்பானவைகள் மேல ஒரு பிரியம். A great desire on a filthy, demeaning and dirty things. நான் சொல்லுவேன், ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் இதை ஒரு அருவருப்பா பார்த்தாலும் ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. So though we see it as a detesting thing, our life was also the same once upon a time. பவுல் சொல்லுவார், இவர்கள் செய்கிற அந்தகாரத்துல செய்கிற கிரியைகளை பேசுகிறதே அவமானமாய் அருவருப்பாய் இருக்கிறதுன்னு சொல்லுவார். Paul says when you look at the acts that they do in darkness, that is really a shame to speak about it. அது பேசுறது கூட அருவருப்பா இருக்கு. It is detestable even to speak about it. ஒரு காலத்துல நம்ம பாவத்தை வெறுக்கல, பாவத்தை நேசித்தோம். Once upon a time we did not hate the sin, but we loved it. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அசுத்தத்தின் மேல இருந்தது. Our thoughts were fully upon this uncleanness. அக்கிரமத்தை விரும்பி செய்தோம். We also did this abominations. நம்ம வெளிச்சத்துல நடப்பதை விட இருளிலே நடக்க விரும்பினோம். And we also want to walk in darkness rather than in light. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கேடானவைகளா இருந்தது. And our thoughts were very corrupted. தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை பிரியமாய் நாம் உட்கொண்டோம். And we always fed on those things which are not pleasing to God. ஆனா இந்த புழுவை போல இருந்த நம்மை கர்த்தர் இன்றைக்கு பற்களுள்ள எந்திரமாய் மாற்றி இருக்கிறார். But today the Lord has transformed us who were like these worms into a machine that has teeth. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், புழுவே, சிறுகூட்டமே, நீ பயப்படாதே. The Lord says, oh worm, a small one, do not be afraid. செத்து போனவைகள் மேல் ஆசையாய் இருக்கிற உன்னை சாதிக்கிற ஒரு கருவியாக மாற்றுவேன். I will turn you, a worm who is associated with death, into a delightful and an achieving one. Hallelujah. Hallelujah. ரொம்ப விரும்பத்தக்க
நீ ரொம்ப பெருமை கொள்ளத்தக்க காரியங்களை செய்கிற ஒரு எந்திரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். The Lord is able to make or transform you into a delightful one or a one which you will be proud about. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போமானா, When you look at the life of some கர்த்தர் people, அவர்களுக்கு கொடுத்த நேரம், சுகம், பெலன், அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல், அறிவு எல்லாவற்றையும் ஒரு புழுவை போல பிரயோஜனம் இல்லாத அருவருப்பான காரியங்கள்ல, செத்து போன கிரியைகள்ல முழுவதுமாக செலவழிக்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். we can see people who spend all the abilities, all the goodness, all the riches, all the blessings which the Lord has given them into things that are filthy and unprofitable கர்த்தர் things. கொடுத்த அறிவெல்லாம் எதுக்குப்பா பயன்படுத்துறான்னு கேட்டா, எல்லாம் அருவருப்பானவைகளை பார்க்கறதுக்கு பயன்படுத்து. So what you do with the good brilliance which the Lord has given you, I use it to see all the filthy things. நான் எல்லாவற்றையும் அருவருப்பானவைகளை செய்கிறேன். We also do all the despicable things. நான் சொல்லுவேன், கர்த்தர் மாத்திரம் நம்மை தொடுவாரானா. But I tell you, if the Lord touches us, நான் சொல்லுவேன், அருவருப்புகள் அல்ல, பிரயோஜனமானவைகளை செய்கிற ஒரு எந்திரமாய் கர்த்தர் மாற்று. the Lord will be able to make us as a machine that is very profitable to do good things. Hallelujah. Hallelujah. வெறுக்கப்பட்டவனை கர்த்தர் ஒரு வெற்றியுள்ளவனாய் மாற்றுவார். The Lord will turn a hated person into a achiever. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மரித்து போனவைகளின் மேல் ஆசை உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்த வல்லவர். God can transform the life of a person who is associated with this death and deadly things. புழுவே, நீ மரித்து போனவைகள் மேலும் அழுகி போனவைகள் மேலும் நாட்டம் கொண்டிருந்த உன்னை புதிதான எந்திரமாய் மாற்று. Oh worm, who have your heart upon these deadly things and filthy things, I will make you into a new threshing instrument. Hallelujah. Hallelujah. ஒரு மெஷின்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது. You know, look at a machine which is so useful to men. சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய புதிய ஆலயத்தின் வளாகத்தை சுற்றி வந்தபோது மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த மெஷின்ஸ்க்காக நான் ரொம்ப நன்றி சொன்னேன். So when I came around our new church campus a few days ago, I was really grateful for the Lord for the machines that people have discovered. இந்த பக்கத்துல பிச்சைக்கார மாநாடுன்னு ஒன்னு இருக்கு. பக்கத்து கேம்பஸ், நம்ம சர்ச்சுக்கு பக்கத்து கேம்பஸ், கவர்மெண்ட் கேம்பஸ் ஒன்னு இருக்கு. There is a campus that is beside our church campus. அதுல ஒரு 3 நாள் நம்ம சபையில் உள்ள ஒரு சகோதரன் வந்து ஜேசிபி எடுத்துட்டு வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணார். So one of our believer of our church brought a JCB for 3 days and cleaned the entire premises. உள்ள பார்த்தா வெறும் புல்லும் புதரும், ஒரு பிரயோஜனம் இல்லாத அந்த இடம், யாரும் உள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இந்த ஒரே ஒரு மெஷின் என்ன பண்ணிருக்குன்னா 3 நாள்ல ஏக்கர் கணக்குல என்ன பண்ணிருக்குன்னா சுத்தம் பண்ணிட்டு போயிடுச்சு. So that the entire place was full of grass, thorns and thistles which was very useless and people were afraid to enter in, but this JCB just cleaned that entire place in 3 days. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க அந்த ஆலயத்தின் பின்புறம் போய் பார்க்க போறீங்க. And after a few days you are going to see the back side of our church. அந்த இடத்தை பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. You will be amazed when you look at it. அதுல ஒரு ஜேசிபி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாளா வேலை செய்றாங்க. எவ்வளவு மண்ணை கொண்டு வந்து அடிச்சு எவ்வளவு அழகாக சமப்படுத்துறதுக்கு அந்த மெஷின் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு. And they are working with one JCB for many days there, and it is very useful to bring all the mud on the earth and cover that place. எவ்வளவு அழகான ஒரு நடந்து போகிற வாகனத்தை ஓட்டுகிற ஒரு சாலையாக மாறிடுது. And it has become a very good road where the vehicles can move out. ஆனா புழுவே, நீ வந்து எல்லாம் செத்து போன காரியங்கள், அழுகி போன காரியங்கள், பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் உட்கார்ந்து இருக்கிற, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன். The Lord says, oh worm, you are feeding out all the deadly things and all the demeaning and filthy things, but I will make you an instrument that is very useful. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடுவாய். You shall thresh the mountains and beat them small and shall make the hills like chaff. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, பிரயோஜனம் இல்லாத வேலையை நாளெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற ஒருவனை கர்த்தர் தொடுவாரானால் அந்த புழுவை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுவார். If the Lord touches a person who does all the unprofitable and useless things all the day, if the Lord touches him, the Lord will make him a person who does useful things. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே. There is nothing that is impossible by God. Hallelujah. Hallelujah. புழுவையும் போராயுதமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். Our God is a God who transforms a worm into a war machine. நீங்க விசுவாசிங்க, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை மாற்றுவார். You believe that the Lord will change you in your life. பிரயோஜனமாய் மாற்றுவார். The Lord will make me useful. புகழ்ச்சிக்குரியவனாய் மாற்றுவார். The Lord will make me popular. பயன்படக்கூடியவனாய் மாற்றுவார். The Lord will make me useful. விரும்பத்தக்கவனாய் மாற்றுவார். The Lord will make me a desirable one. தேவனால் மாற்ற முடியாத ஒன்றுமே இல்லை. There is nothing impossible by God. மரணத்தின் அடையாளமாய் இருக்கும் புழுவை கூட தேவன்
மறுரூபப்படுத்தும் மகிழ்ச்சியின் காரணமாக தேவன் மாற்றுவார். God can turn a worm associated with death into a delightful one. Hallelujah. Hallelujah. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible by our God. ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. Lord, you work in our life, Lord. எங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாதவைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. Lord, change all the useless things of our life. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, மரணத்துக்கு ஏதுவா எங்களை இழுத்து கொண்டு போகிற காரியங்களிலிருந்து எங்களை மாற்றுங்க. Lord, transform our life from all those things that takes us towards death, Lord. விரும்பத்தகாத காரியங்களை எங்க வாழ்க்கையில மாற்றுங்க. Lord, remove all the undesirable things of our life, Lord. ஆண்டவரே, உம்மாலே அது செய்ய முடியும். Lord, you can do it, Lord. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Let us all rise up and praise God. யாக்கோபு என்னும் பூச்சியே, O worm of Jacob, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, and men of Israel, நீ பயப்படாதே. do not be feared. நீ பயப்படாதே. Do not fear. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னால் என்ன பிரயோஜனம்? Maybe you may think, what is the use of me? என்னை விரும்புகிறவர்கள் யார்? There is no one who desires என்னை me. ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார்? There is no one who accepts me. என்னை வேண்டும் என்று கேட்கிறவர்கள் யார்? There is no one who will ask for me. யாருமே இல்ல. There is no one. ஆனா கர்த்தர் மாற்றுவாரானா? But if the Lord transforms you, வேண்டாம் என்று சொன்னவர்களே வேண்டும் என்று சொல்லுவார்கள். people who say, who rejected you, they want you. வெறுத்தவர்களே விரும்புவார்கள். People who hate you will love you. ஹல்லேலூயா. Hallelujah. வீணான காரியங்களை ஈடுபடுகிறவர்களை தேவன் விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். People will make people who are involved in unnecessary things into a special people. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றட்டும். May the Lord transform our children. நம்முடைய குடும்பத்தை மாற்றட்டும். May the Lord transform our நம்முடைய family. வாழ்க்கைகளை மாற்றட்டும். May the Lord transform our நம்முடைய life. சபையை மாற்றட்டும். May the Lord transform our நம்முடைய church. வாலிபர்களை கர்த்தர் மாற்றட்டும். May the Lord transform our youth. பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்பட்டவர்கள் பிரயோஜனமானவர்களாய் மாறுவார்கள். Let all the useless people become useful. உன்மேல் பிரியமில்லை என்று சொன்னவர்கள் மேல் பிரியம் உண்டாவதாக. Let desire be upon people who are considered undesirable. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தரால் இது கூடும்? How many of you think it is possible? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Raise your hands and praise God. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிறவர். Lord, you are the one who transforms everything in our life. ஆண்டவரே, விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise God with the deliverance. புழுவையும் எந்திரமாய் மாற்றுகிறவர். Lord, who makes his worm into an instrument. பிரயோஜனமற்றவனை பிரயோஜனமுள்ளவனாய் மாற்றுகிறவர். The one who transforms the useless into useful. அழிவுக்குரியவனை விடுதலையாக்குகிறவனாய் மாற்றுகிறவர். The one who turns the destructive one into a deliverer. Hallelujah. 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 எல்லாவற்றுக்கும் அழிவுக்கும் காரணமாய் இருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். And the Lord will transform people who are associated with the death and destruction into a delightful one. ஆண்டவரே, நீர் மாற்றுகிறவர். Lord, you are the one நீர் transforms. மாற்றுகிறவர். You are the one who transforms. உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. There is nothing impossible by you. எல்லாம் உம்மாலே கூடும். Everything is possible எல்லாம் by you. உம்மாலே கூடும். Everything is possible by எல்லாம் you. உம்மாலே கூடும். All things are possible by you, Lord. Hallelujah. Hallelujah. நிந்தை அவமானத்தை நீர் மாற்ற வல்லவர். Lord, you are able to change my reproach and this. பிரயோஜனமற்றவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற வல்லவர். Lord, you are able to make unprofitable to profitable, Lord. கீழானவர்களை மேலாக உயர்த்த வல்லவர். Lord, you are able to exalt the one who are low, Father. உம்முடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லி Thank you. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Raise your hands and pray. நன்றி அப்பா. Thank you, Lord. நீங்க கொடுக்கிற மாற்றங்களுக்காய் நன்றி. Lord, thank you for the transformation. இந்த மாதம் ஒரு மாற்றத்தின் மாதமா இருக்கட்டும். Let this month be a month of எங்க transformation. நிலைமைகள் மாறட்டும். Lord, let it be changed. ஆண்டவரே, எங்கள் நிலைமைகள் மாறட்டும். Lord, let our state change, Lord. ஆண்டவரே, ஆண்டவரே எண்ணங்கள் மாறட்டும். Let our thoughts be transformed. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் மாறட்டும். Lord, let our thoughts be transformed. ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும். Lord, let our thoughts be transformed. ஆண்டவரே, எங்களுடைய செயல்கள் மாறட்டும். Lord, let our actions be transformed. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All praise God. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். Lord, you are the one who transforms எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். You are the one who transforms எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். You are the one who transforms everything. Oh, hallelujah. நம் மூலமாக அநேகருக்கு விடுதலை, நம் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதம். Many will be blessed through us. அநேகருடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். Many lives will be built through us. புழுவை போல நம்மை பார்த்த இடங்கள்ல கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றுவார். The Lord will transform into a blessings where we are considered as warm by people. எல்லாத்தையும் கடிச்சு, எல்லாத்தையும் கொதறி, எல்லாவற்றையும் கெடுத்து போட்ட ஒரு புழுவை போல இருக்கிறவனை கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனமானவனாய் மாற்றுவார். The Lord will turn a person who is like a worm, who is destructive, who feeds on everything, into a useful and productive one. உருவாக்குகிறவர்களாய் மாற்றுவார். The Lord will make them as people who create things. Hallelujah. நல்ல பிதாவே, இந்த காலையில் எங்களோடு பேசினதற்காக நன்றி. Our good Father, we thank you for speaking with us this morning. புழுவை போல இருந்த யாக்கோபை நீர் யந்திரமாய் மாற்றினதற்காக நன்றி. Lord, thank you that you have transformed this Jacob who was like a form into an instrument, Lord. ஆண்டவரே, நீர் யாரையும் மாற்ற முடியும், எதையும் மாற்ற முடியும். Lord, you can change any person or anything, Lord. எந்த சூழ்நிலை நீங்க மாற்ற முடியும். Lord, you can change any situation. எந்த இடத்திலே நாங்கள் தாழ்ந்து அவமானப்பட்டு நிக்கிறோமோ அதே இடத்துல எங்கள் முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறது. Lord, you can brighten and shine our face in the same place where we are ashamed, Lord. உம்முடைய முக பிரகாசம்
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மறுரூபப்படுத்தட்டும். Lord, let the light of your countenance, Lord, transform everyone's life. தாழ்ந்து நிற்கிற, எளிமையா இருக்கிற, அவமானத்தில் இருக்கிற மக்களை உயர்த்தும் ஆண்டவரே. May the Lord exalt people who are in a low state, who are in a shamed and despicable manner, Lord. பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும். Make them productive, Lord. புகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றும். Make them popular, Lord. வெற்றி பாதையிலே நடக்க கிருபை தாரும். Help us to walk in the ways of success. இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்றோம். Lord, we accept your word in our life. எங்களை தொடர்ந்து எடுத்து ஆசீர்வதித்து பயன்படுத்தும். Lord, continue to, Lord, take us. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். Lord, let your works be done in this month in our life, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய